الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى فإن الجنة هي المأوى صدق الله العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم الدنيا حلوة خضراء أو كما قال عليه الصلاة والسلام சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே உரியதாகும். ஸலாத் என்னும் கருணையும் ஸலாம் என்னும் ஈடேற்றமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சாந்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லீம்கள் முஃமின்கள் மீதும் உண்டாவதாக இது கூறியதன் பின்னால் இந்த ஜும்மாவுக்கு சமூகம் அளித்திருக்கக்கூடிய கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வை தக்வா செய்து கொள்ளும்படியாக முதல் எனக்கும் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜல்ல ஜலாலுஹு வஅலஹு தனித்தவன், இணை துணையற்றவன், வஸ்துக்களை எல்லாம் படைத்தவன், பரிபாலிக்கக்கூடியவன், நாடியதை நாடியபடி செய்யக்கூடியவன், சகல வல்லமைகளையும் உள்ளடக்கியவன், மேலும் தரமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய தர்பாரை ஆக்கியவன், கவலையை போக்கக்கூடியவன், சஞ்சலங்களை போக்கக்கூடியவன், நாட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி தரக்கூடியவன், ஷர்றுகளை விட்டும் பாதுகாக்கக்கூடியவன், ஹைறுகளை நெருக்கமாக ஆக்கி வைக்கக்கூடியவன், சகல நிலைமைகளை உருவாக்கக்கூடியவன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு என்பதை நாம் எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த நம்பிக்கையோடு உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடைசி வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நம்பிக்கையோட வஃபாத்தாகும் பாக்கியத்தை நசீபாக்குவானா. இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரஜபுடைய மாதத்தை எங்களுக்கு அல்லாஹ் நெருக்கமாக ஆக்கி வைத்திருக்கிறார். ரஜபுடைய மாதத்தில் எங்களுடைய முன்னோர்கள் சலஃபு சாலிஹீன்கள் நிறைய வழிகாட்டுதல்களை எங்களுக்கு தந்திருக்கிறார். அதனால தான் சொல்லுவாங்க, ரஜபுடைய மாதம் வித்தை விதைக்கும் மாதம், ஷஅபானுடைய மாதம் விதைத்து கண்டு வெளியாகி வரக்கூடிய அந்த கண்டுக்கு நீர் ஊற்றக்கூடிய மாதம், ரமதானுடைய மாதம் அறுவடையுடைய மாதம், அறுவடை செய்யக்கூடிய மாதம், நோம்பு என்ற அறுவடை, சதகாக்கள், நல்ல அமல்கள், கியாமுடைய அமல், அல்லாஹ்வுக்கு முன்னால அழுக தொழுக இபாதத் என்ற பல வகையான இபாதத்துகளோட அடியார்களை இணைத்து சுவர்க்கம் என்ற அலா இன்ன சிலாத் அல்லாஹி காலியா அலா இன்ன சிலாத் அல்லாஹில் ஜன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த சுவர்க்கத்தை அல்லாஹ் உயர்ந்த வீடாக வைத்திருக்கிறானோ, இன்னல்லதீன ஆமனூ வஅமிலுஸ் ஸாலிஹாத்
كانت لهم جنات الفردوس نزلا. ஈமானோட சாலிஹான அமல்களோட இந்த உலகத்துல யாரெல்லாம் வாழ்வாங்களோ அவர்கள் தங்கும் தலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய சுவர்க்கத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறானே, அந்த அறுவடையுடைய காலமாக ரமலானை அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அமைத்து வைத்திருக்கிறார். இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ரஜபுடைய மாதத்தில் அமல்களில் முன்னேறக்கூடியவங்க, அமல்களை எதிர்பார்த்திருக்கக்கூடியவங்க அதுல முன்னேறி கொண்டு இருந்தாங்க. சலஃபு சாலிஹீன்களில் இன்னொரு கூட்டம், பெரும்பான்மையானவங்க பாவங்களை விட்டு பாதுகாத்துக் கொண்டே இருந்தாங்க. பாவங்களை விட்டு தன்னையை பாதுகாத்துக் கொண்டிருந்தாங்க. பாவத்துல போயிடாம, அந்த பாவத்துடைய பீடைகளை மாற்றிடாம தன்னை எப்படி பாதுகாக்க இயலுமோ அவ்வளவு பாதுகாப்பையும் அந்த ரஜபுடைய மாதம் அவங்க அடைந்து கொண்டே இருந்தாங்க. அதற்கு முயற்சி செஞ்சு கொண்டே தான் இருந்தாங்க. அந்த வகையில சகோதரிகளே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துல பாவங்களுடைய பல வகையான பாவங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறார். இமாம் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அல் கபாயிர் என்று சொல்லக்கூடிய பெரும் பாவங்கள் என்ற ஒரு புத்தகத்தையே தொகுத்திருக்கிறார். அல் கபாயிர் பெரும் பாவங்கள், தௌபா கட்டாயம் செய்து ஆகணும் என்ற பாவங்கள். அந்த பாவங்களை இமாம் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தொகுத்திருக்கிறார். பெரும் பாவங்களுடைய ஒரு பட்டியலோடே போட்டிருக்கிறார். இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த பாவங்களில் தலை முன்னால் நிற்கக்கூடிய ஒரு பாவம் ஒன்று இருக்கிறதாக இருந்தா அதுதான் மனிதனுடைய புத்தியை மயக்கக்கூடிய போதை என்ற பாவம் என்று இமாம் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க விளங்கப்படுத்தியிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உம்முல் கபாயிர் பாவங்களுக்கெல்லாம் தாயாக இருக்கக்கூடிய பாவம் எது தெரியுமா? போதை என்ற பாவம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்தியிருக்கிறார். இஸ்லாமிய சகோதரர்களே, போதை என்பது அந்த பாவிக்கக்கூடிய வஸ்தான மட்டுமல்ல, துனியாவுடைய போதை உள்ளவங்க இருக்கிறாங்க. அவருக்கு தீன் விளங்காது, ஆக்கிரம் விளங்காது, அல்லாஹ் ரசூல் விளங்க மாட்டாங்க. பணம் எங்க விளங்கும், துனியாவுடைய சொத்து செல்வங்கள் இதெல்லாம் நல்லா விளங்கும். அதுக்கு முன்னுரிமை கொடுத்து கொண்டு தான் இருப்பார். ஒன்றை நேசிக்கிறார் என்றால் அது அவரை குருடனாக, ஊமையாக, அவரை ஊமையினாக அப்படி ஆக்குறத போல துனியா என்ற போதையில மாற்றினவங்க அந்த துனியாவுக்குள்ளேயே தான் இருப்பான். இரவு பகலாக எது வரைக்கும் இருப்பாங்க தெரியுமா? லவ்லா அஃபர்தனி இலா அஜலின் கரீப், யா அல்லாஹ் கொஞ்சம் பிற்படுத்தினா நல்ல சாலிஹான அமல்களோட ஒண்ணு வந்து சேர்வேனையா அல்லாஹ் என்று கதற வரைக்கும் அந்த போதைக்குள்ள அவங்க இருப்பாங்க. சிலவங்களுக்கு வாகனத்துடைய போதை, விதவிதமான வாகனங்கள், நல்ல வாகனம் ஒன்று வச்சிருப்பார், ஆனா வாகனத்துடைய பைத்தியம் அதுல மாற்றிக்கொண்டே தான் இருப்பார். வகை வகையான போதைகளை பார்க்கிறோம். இன்னும் ஒரு போதை தான் உடம்புடைய அந்த இன்பங்களுக்காக போதையை உண்டாக்கக்கூடிய வஸ்துக்களை பார்க்கிறோம். இது இந்த காலத்துல மட்டுமல்ல, அந்த காலத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இது அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யற அளவுக்கு கூட அது பயங்கரமான பாவமாக இருந்திருக்குது. இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன்னமல் ஹம்ரு வல் மைஸிர் வல் அன்ஸாபு வல் அஸ்லாம் ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான். ஈமானுள்ள விசுவாசிகளே, இன்னமல் ஹம்ரு வல் மைஸிர், சாராயம், சூது, இந்த காரியங்கள் ஷைத்தானுடைய அமல்களில் என்று உள்ளது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லியிருக்கிறார். ஷைத்தானுடைய அமல், ஷைத்தானுடைய அமலாலே என்ன உருவாக்கும்? ஷைத்தானியத்தை தான் உருவாக்கும். இது சாலிஹீன்களுடைய அமல் அல்ல, இது முத்தகீன்களுடைய அமல் அல்ல, நல்லவர்களுடைய அமல் அல்ல, கெட்டவர்களுடைய அமல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
அந்த பாவத்தை குர்ஆன் அல்லாஹ் வர்ணிச்சிருக்கிறார். ஷைத்தான் அதை ஏன் உண்டாக்குறார்? இன்னமா யுரீது ஷைத்தானு அன் யூகிஅ பைனகுமுல் அதாவத வல் பக்தா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல விளக்கப்படுத்தும் பொழுது ஷைத்தான் அவங்களுக்கு மத்தியில பகைமை, கோபதாபம், பிரச்சனைகளை உருவாக்குறதுக்காகத்தான் இந்த காரியத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறான் என்று ரப்பு அல்லாஹ் எங்களுக்கு குர்ஆன் மூலமாக தெளிவாக விளக்கப்படுத்தியிருக்கிறார். இஸ்லாமிய சகோதரிகளே, பெரியவர்களே, இந்த பாவம் இப்ப சர்வசாதாரணமாக பரவக்கூடிய நிலைமைகளை பார்க்கிறோம். வீட்டில் உள்ள முதியவர் முதல் பாடசாலைக்கு போகக்கூடிய மாணவன் உட்பட அது ஆண் பெண் என்ற வித்தியாசம் இல்லாம பரவக்கூடிய ஒரு பயங்கரமான பாவமாக நாம் எல்லோரும் அந்த பாவத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எல்லாருக்கும் கவலைத்தான். அரசாங்கம் அதை கூடாது என்று சொல்றாங்க, மஸ்ஜிதுடைய நிர்வாகங்கள் வானம் என்று சொல்றாங்க, மதரசாக்கள் கூடாது என்று சொல்றாங்க, பாடசாலைகள் அதிபர்கள் வானம் என்று சொல்றாங்க. யாரும் அதை விரும்புறதில்லை. கணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, பெரியவர்களே, எல்லாரும் பெருக்கிறாங்க. ஆனாலும் அது நாட்டில உலகத்துல அது பரவிக்கொண்டு தான் இருக்கிறது. சில குற்றவாளிகள், சில பாவிகள் அது காரணமாக கொண்டு தான் இருக்கிறார்கள். இஸ்லாமிய சகோதரிகளே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது இஸ்லாமிய மார்க்கத்தை ரொம்ப தெளிவான மார்க்கமாக கொடுத்து இஸ்லாம் எங்களுடைய 5 விஷயத்துல எப்பயும் கவனம் செலுத்திக் கொண்டே தான் இருந்து கொண்டிருக்கிறது. முதலாவது விஷயம் எங்களுடைய மார்க்கம். மார்க்க விஷயத்தில் இஸ்லாம் எப்பயும் கவனம் செலுத்திக் கொண்டே தான் இருக்கிறது. எந்த சந்தர்ப்பத்திலையும் ஒருத்தர் மார்க்கத்தை விற்ற இயலாது. இஸ்லாம் மார்க்கத்தை பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. இரண்டாவது சகோதரிகளே, ஒரு மனிதனுடைய உயிர் இஸ்லாம் இது கவனம் செலுத்திக் கொண்டுதான் இருக்கிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ குலூ மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாகும். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நல்லவைகளை சாப்பிடுங்க, கெட்டதைகளை சாப்பிட வேண்டாம். நல்லதை பிடிச்சி சாப்பிடுங்க, நல்லதை சாப்பிடுங்க, ஆகமாக்கப்பட்டதை சாப்பிடுங்க. இஸ்லாமிய சகோதரிகளே, எந்த அளவுக்கு மார்க்கம் வழிகாட்டுதேண்டா, பயங்கரமான நகம் உள்ளவைகள், கீறி கிழிக்கக்கூடியவைகள், அந்த மிருகங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு ஹராமாக ஆக்கியிருக்கிறார். அவ்வளவு அழகாக அதன் மூலமாக உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய அந்த மிருகங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு அனுப்பியிருக்கிறார். எங்களோட உயிர் மீது இஸ்லாம் மக்களை வச்சிருக்குது. உயிர் மீது இஸ்லாம் மக்களை வச்சிருக்குது. மூணாவது விஷயம் சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களோட அறிவு பேதலிக்காம எங்களோட அறிவை பாதுகாத்துக் கொள்ளணும் என்று அல்லாஹ் தஆலா வலியுறுத்தியிருக்கிறார். இந்த உலகத்துக்கு வந்த எந்த நபிமார்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜாஹிலாக அனுப்பையில் எல்லா நபிமார்களும் ஃபதாரத் என்று சொல்லக்கூடிய நல்ல புத்தி கூர்மையுடையவர்களாகத்தான் வந்திருக்கிறாங்க. எல்லாரும் புத்திசாலிகளாக வந்திருக்கிறாங்க. புத்திய இலக்கணத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்பயும் விரும்பையில் தீனரை விரும்பவும் இல்லை. நாலாவது விஷயம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய செல்வம் இதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அஞ்சாவது சந்ததி, இதை பாதுகாக்கிற பொறுப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த 5 காரியங்களையும் ஒரே நேரத்தில் இல்லாமக்கூடிய ஒரு பயங்கரமான பாவம் தான் இந்த போதை என்ற பாவம். ஒரே நேரத்துல இந்த 5 விஷயங்களையும் இல்லாமல் செய்யக்கூடிய, சமூகத்தில் ஜீரோவாக அவனை மாற்றக்கூடிய ஒரு பயங்கரமான பாவமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு காட்டிக் கொடுத்திருக்கிறாங்க. ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் மூலமாக எங்களுக்கு வழிகாட்டியிருக்கிறார். எனவே இஸ்லாமிய சகோதரிகளே, பெரியவர்களே, இந்த போதையில இருந்து இந்த சமூகத்தை பாதுகாக்கணும் என்று பல மக்கள் மிம்பர்களை பேசிக் கொண்டுதான் இருக்கிறாங்க. மதரசாக்கள் மூலமாக செய்யப்பட்டு கொண்டுதான் இருக்குது. மஸ்ஜிதுடைய நிர்வாகங்கள் முயற்சிகள் செஞ்சு கொண்டுதான் இருக்கிறாங்க. எல்லா பக்கம் விழிப்புணர்வு ஊட்டப்பட்டு கொண்டுதான் இருக்குது. நாங்க அதுல ஈடுபடக்கூடியவங்க அவங்க மாறாத வரைக்கும் வேற யாருக்கும் என்ன செய்யலாம் சகோதரர்களே? அந்த விஷயத்துல ஈடுபடக்கூடியவங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல இருந்த ஒரு சம்பவம், பிரதானமான சம்பவம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தீனுல் இஸ்லாத்துக்கு முன்னால அந்த ஜாஹிலியத்துடைய காலத்துல
ரப்பல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனுப்புறதுக்கு முன்னால அந்த மக்கள் ஹம்ர் சாராயம் என்ற விஷயத்துல மிச்சம் கூடுதலாக பயன்படுத்தி கொண்டிருந்தாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அந்த சமூகத்துக்கு அனுப்பினார். பயங்கரமான சமூகமாக இருக்கிறாங்க, பார்க்க மிகவும் மோசமானவங்களாக இருக்கிறாங்க, இரக்கம் காட்டாதவங்களாக இருக்கிறாங்க. அந்த சமூகத்துடைய கல்வ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீர் செஞ்சாங்க, உள்ளத்தை சீர் செஞ்சாங்க, ரூஹானியத்தான உள்ளமாக அந்த உள்ளங்களை மாத்தினாங்க. அந்த உள்ளத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு விஷயங்களை போட்டாங்க. முதலாவது விஷயம் அல்லாஹ்வுடைய பயத்தை கொண்டு வந்து போட்டாங்க. அல்லாஹ்வுடைய பயத்தை கொண்டு வந்து போட்டாங்க. கணியத்துக்குரிய சகோதரிகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வுடைய பயத்தை, அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை இந்த உள்ளத்துல போட்டதோட அந்த மக்கள் எப்படி மாறிட்டாங்கன்னா முத்தியீங்களாக மாறிட்டாங்க, வழிபடக்கூடியவங்களாக மாறிட்டாங்க. அல்லாஹ்வும் ரசூலும் எதை சொல்லுவாங்களோ அனுமதியாக கடைபிடிப்போம், அதுக்கு மாறு செய்ய மாட்டோம் நாங்க என்ற விஷயத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக அவங்க மாறிட்டாங்க. இஸ்லாமிய சகோதரர்களே, நல்லவங்களுடைய சுபத் எங்களுக்காக முக்கியம், சாலிஹீன்களுடைய சுபத் எங்களுக்காக முக்கியம். இந்த பாவத்துல ஈடுபட்டு கொண்டு போகக்கூடியவங்க, இந்த பாவத்துல முன்னால போகக்கூடியவங்க, அவங்க தடுக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் இருந்தாலும் நல்ல சாலிஹீன்களுடைய சுபத் எங்களுக்காக முக்கியம். இந்த காலத்துல ஏற்பட்ட ஆகப்பெரிய நஷ்டம் என்னன்னா, நாங்க தீனை எங்க படிக்கணுமோ அந்த இடத்தை விட்டும் நம்ம எல்லாரும் தூரமாவை கொண்டிருக்கிறோம். யாருக்கு நாங்க நெருக்கமாக இருக்கணுமோ அவங்களோட குறைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், அவங்களோட குறைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். சகோதரிகளே, குறையில்லாதவங்க சமூகத்துல யாரு இருக்கிறாங்க? எங்களை வீட்டுக்குள்ள உமா அப்பா இருந்தா அவங்க குறைவுள்ளவங்களாகத்தான் இருப்பாங்க. அதுக்காக என் உமா என் வாப்பா இல்லைன்னு ஆகிடாது சகோதரிகளே, அவங்க உமா அப்பாவை தான் இருப்பாங்க. இந்த சமூகம் உலமாக்களுடைய சுகத்தை விட்டும் மக்களுடைய சுகத்தை விட்டும் உம்மத்து தூரமாவிட்டாங்க. அதனால உம்மத்துடைய வழிகாட்டிகளாக யார் மாறி இருக்கிறாங்க? யூடியூப்ல வரக்கூடியவங்களும், பேஸ்புக்ல வரக்கூடியவங்களும், கெட்டவர்களும், ரீல்ஸ்ல வரக்கூடியவங்களும், ரோட்ல அங்கேயே உள்ளவங்களும், மூல முடுக்குகளை குந்தி கொண்டு வாழக்கூடியவங்களும், கெட்டவங்களும், மூர்த்தியானவங்களும், நஜீஸானவங்களும் தான் கூட்டாளிகளாக மாறி இருக்கிறாங்க. இந்த நஜீஸானவங்க மூலமாக நல்லது எப்படிங்க சப்ளை ஆகும், நல்லது எப்படி வந்து சேரும்? நல்லவங்க மூலமாகத்தானே நல்ல விஷயங்கள் வந்து சேர்க்கணும். சகோதரிகளே, இன்னைக்கு நவீன காலம் என்று ஒன்று வந்ததுனால ஸ்கூல்ல ஒரு ஆசிரியர் தப்பு ஒன்று செய்யறாருன்னா அதை பத்தி எழுதி 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 முழு ஆசிரியர் சமூகத்துடைய முழு குறைய வெளியே வந்து போட்டா எந்த புள்ள அவங்கள மதிக்க போறாங்க? உலமாக்கள குறைய முழுக்க முழுக்க வெளியே சொல்லி 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 கொண்டு வந்தா எந்த மக்கள் உலமாக்களை மதிக்க போறாங்க? எந்த உம்மத்து உலமாக்களை விட்டு தூரமாக்குவாங்களோ? நீங்க மாற்றத்தை எங்க மீது படிப்பீங்க? மாற்றம் யார் சொல்லி தருவாங்க? மாற்றத்தை யார் வேகப்படுத்துவாங்க? அவங்களோட சும்பர், அவங்களுடைய தொடர்பு, அவங்களோட சம்பந்தம் எல்லாம் பக்கப்பட்டு கொண்டு போனா சமூகம் பாவத்தை நோக்கி சும்மா சர்வ சாதாரணமாக விரைந்து கொண்டிருப்பாங்க. மதரசாக்கள் என்று சொல்லக்கூடியது தீனுடைய கோட்டைகள் சகோதரர்களே, அந்த கோட்டைகள், அந்த கோட்டைகளுக்குள்ள வாழக்கூடியவங்க, தீன சுமக்கிறவங்க, தீன கற்பிக்கக்கூடியவங்க. இந்த சுமத்துல எங்க பிள்ளைகளும் மஸ்ஜிதுடைய சூழல்ல, மஸ்ஜிதுடைய மாஹோல்ல இல்லாம போகக்கூடிய சந்தர்ப்பத்துல பாருங்க, தொழுகை இல்லை, அமல் இல்லை, இபாதத் இல்லை, பக்குவம் இல்லை, பேணுதல் இல்லை, கெட்டவங்களோட சேர்ந்து கொண்டு மோசமான ஹலாத்துகளை போகக்கூடிய ஒரு கவலையான அவல நிலையை நம்ம எல்லாரும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். குறை சொல்றது லேசி, நிவர்த்தி ஆக்குறது யாரு? குறை எல்லாரும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். குறை பேசுறது லேசி. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க டேஸ்டான இறைச்சி ஒப்பிட்டு இருக்கிறாங்க. நல்ல ருசியாக சாப்பிடுவாங்க, ரசம் தட்டி கொண்டு சாப்பிடுவாங்க, நல்ல ருசியாக சாப்பிட்டு கொண்டே தான் இருப்பாங்க. ஆனா சகோதரிகளே, அந்த சமூகத்துக்கு சிகிச்சை செய்யக்கூடியவ யார் இருக்கிறாங்க? அதையும் தாண்டி கொண்டு இந்த சமூகத்துக்காக, இந்த சமூகத்துல நல்லது நடக்கணும் என்ற விஷயங்களுக்காக எத்தனையோ மக்கள் முன்னால நின்று கொண்டு உழைச்சு கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கும் பல கதைகள், அவங்களுக்கும் பல ஏற்றுக்கள், அவங்களுக்கு பல பிரச்சனைகள், அவங்களுக்கு பல சோதனைகள். எது வரைக்கும் இருக்கும் என்றால் அல்லாஹ் கிட்ட போற வரைக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கும். எனவே இஸ்லாமிய சகோதரிகளே, பெரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹுமான வாழ்வோ இந்த பாவத்தை ஒரு பயங்கரமான பாவமாக அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கிறான். இது மக்களுக்கு மத்தியில ஊடுருவி கொண்டிருக்கிறது. நேரம் சுருக்கமாக இருக்குது. ஒரு சம்பவத்தோட இந்த புதுவாக முடிகிறது. ஃபுதைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆலிம் ஒன்று இருந்தார்.
ஃபுதைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆலிம் ஒன்று இருந்தார். இமாம் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இந்த சம்பவத்தை அவங்க கிதாபுல பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ஃபுதைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லாஹ் ஒரு மிகப்பெரும் தக்வாதாரியாக வாழ்ந்தவங்க. உம்மத்துக்கு நிறைய உபதேசங்களை நிறைய சொல்லிக்கொண்டே தான் இருந்தாங்க. அவருடைய மாணவர்களில் ஒருவர் சக்கராத்தில் இருந்தார். அந்த மாணவனுக்கு களிமா சொல்லி கொடுக்கிறதுக்காக ஃபுதைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லாஹ் அந்த மாணவனுடைய வீட்டுக்கு போயிருந்தான். இஸ்லாமிய சகோதரிகளே, அந்த வீட்டுக்கு போயிருந்தா ஃபுதைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லாஹ்வுடைய மாணவர் சக்கராத்தில் இருக்கிறார். சுத்தி ஆட்கள் எல்லாம் இருக்கிறார். சொன்னாங்க, மகனே குல் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்க மகன். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லுங்க மகன். சொல்லிக்கொண்டே இருந்தாங்க. அவர் எந்த பதிலுமே சொல்லல. சரியான கவலை. ஒரு வார்த்தையோடு சொன்னார். எந்த வார்த்தை தெரியுமா? அந்த வார்த்தையை விட்டு நான் நீங்கி விட்டேன் என்று சொன்னார். அந்த வார்த்தையை விட்டு நீங்கிட்டேன் என்று சொன்னார். எந்த நேரத்துல சொல்றார்? சக்கராத்துல சொல்றார். திரும்ப உலகத்துக்கு வந்து திரும்ப போவே அந்த நேரம், கர்வரா வரப்போற நேரம், தௌபாவுடைய வாசல்கள் மூடப்படக்கூடிய நேரம். அவர் சொல்றார், நான் இதை விட்டு நீங்கிட்டேன் என்று சொல்றார். ஃபுதைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லாஹ் எவ்வளவோ முயற்சிகளை செஞ்சாங்க, ஒண்ணுமே சரிவர இல்லை. அப்படியே எழுதி அவங்களும் வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்ததுக்கு புறம்போ கேள்விப்பட்டாங்க, இதே நிலையில் அந்த மனிதர் வஃபாத்தாகிட்டார் என்று கேள்விப்பட்டாங்க. எப்படி இருக்கும்? யார்கிட்ட படிச்சவர் தெரியுமா? ஃபுதைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லாஹ்வுடைய சபையில் இருந்தவர் அவர். சாதாரணமானவர்களுக்கு முன்னால் இருந்தவர் இல்லை அவர். நிலைமை கொஞ்சம் மாறி போனதுனால, சுகபத்துல கொஞ்சம் பிரச்சனை ஏற்பட்டதுனால, சுகபத் குறைஞ்சு போனதுனால அவர் சொன்னார், இந்த கலிமா விட்டு நீங்கிட்டேன் என்று சொன்னார். அந்த நிலைமையில வஃபாத்தாகிட்டார். இமாம் ஸஹபி ரஹிமஹுல்லாஹ் கபாயிர் என்ற கிதாபில் எழுதியிருக்கிறாங்க இந்த சம்பவத்தை. ஃபுதைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லாஹ் சில மாதங்கள் கழித்து அவரை கனவில் பார்த்தார். கனவுல பார்த்து கேட்டாங்க, என்ன ஆச்சு உங்களோட செய்தி? ஃபுதைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லாஹ் அவரை பார்க்கிற நேரம் மலக்குகள் அவரை நரகத்தை நோக்கி இழுத்துட்டு போய்க் கொண்டிருக்கிறாங்க. கேட்காம என்ன செய்தியோட நரகத்தை நோக்கி இழுத்து கொண்டு போய்க் கொண்டிருக்கிறாங்க. அவர் சொன்னார் ஒரு செய்தி, பெரியவரே, நான் உங்களோட மாணவனாகத்தான் இருந்தேன். உங்கள்கிட்ட இருந்து வந்ததுக்கு பின்னால கொஞ்ச நாள் கழிச்சு இந்த உடம்புல ஒரு பயங்கரமான நோய் ஒன்று ஏற்பட்டுச்சு. அந்த நோய்க்காக எவ்வளவு வைத்தியங்களை எல்லாம் செஞ்சிருக்கிறேன். நிறைய வைத்தியங்கள், எல்லா வைத்தியங்களும் செஞ்சாச்சு, ஒண்ணுக்கு விஷயமா கிடையே இல்லை. கடைசியாக ஒரு வைத்தியரை போயிட்டு பார்த்தேன். அந்த வைத்தியர் எனக்கு சொன்னார், வருஷத்துல ஒரு கப் சாராயத்தை குடிங்க, உங்களுடைய நோய் சுகமாகும் என்று சொன்னார். வருஷத்துக்கு ஒரு கப் சாராயத்தை குடிங்க, உங்களுடைய நோய் சுகமாகும் என்று சொன்னார். நான் பல வருஷங்களாக வருஷத்துக்கு ஒரு முறை இந்த போதையை பாவிச்சே வந்திருக்கிறேன். நோயும் தீர்ந்த பாடு இல்ல. இந்த சாராயத்தை நான் மருந்துக்காக குடிச்சு கொண்டிருந்தேன். அதே நிலையில எனக்கு இப்ப சக்கராத்து ஏற்பட்டு அந்த கலிமாவுடைய நிலைமையை விட்டு தூரமாக்கப்பட்டு நான் மௌத்தாகி தோல் சேர்ந்திருக்கிறேன் நரகத்தின் பக்கமாக. இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த பாவம் என்று சொல்றது ஆரம்பத்துல சொன்ன மாதிரி உம்முல் கபாயிர், எல்லா பாவங்களுக்கும் தடையான பாவம் இந்த பாவம். இது நவீன காலத்துல ரசாயனங்கள் மூலமாக வரலாம், லிக்விடாக வரலாம். அது என்னென்ன அமைப்புகள்ல வந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஃபார்முலான்னு சொன்னாங்க, குல்லு முஸ்கிரின் கம்ருன்,
எதெல்லாம் போதை ஊட்டக்கூடிய வஸ்துக்களாக இருக்குமோ அதெல்லாம் சாராயம் தான். குடிக்கிற சாராயம் மட்டுமல்ல மது, எதுவெல்லாம் போதையை உண்டாக்குமோ அவ்வளவும் நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய காரியம். நரகத்துக்கு பேசி கொண்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சாராயத்தை அருந்தக்கூடியவர் தௌபா செய்யாமல் விடுவார் இல்ல, அவருடைய ஹஜ்ஜா அவருடைய தொழுகையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று சொன்னார். எப்ப அவர் தௌபா செய்வாரோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்பதான் ஏற்றுக்கொள்வார். ஒரு பயங்கரமான பாவமாக தான் இந்த போதை என்ற ஒன்று ஆக்கப்பட்டிருக்கிறது. இந்த போதையை விட்டோம் நாங்க எங்களைய பாதுகாத்துக் கொள்ளணும், எங்களோட பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளணும், எங்களோட சமூகத்தை பாதுகாக்கணும், எங்களோட ஸ்கூல்களை பாதுகாக்கணும், எங்களுடைய ஆண்கள் பெண்கள் ஒவ்வொருத்தரையும் பாதுகாக்கிற பொறுப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். யாருடைய புள்ள எப்படி போனா எங்களுக்கு என்ன என்ற சிந்தனை ஒரு முஸ்லிம் இருக்கக்கூடாது. இஸ்லாமிய சகோதரிகளே, இறுதியாக நம்ம ஒவ்வொருத்தரும் நினைக்கணும், உலகத்துல உள்ள இன்பத்தை விட ஆஹ்ராவுடைய இன்பம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல செழிப்பாக வச்சிருக்கிறானே, அந்த இன்பத்தை தானே பெற்றுக் கொள்ளணும். அந்த இன்பத்துக்காக உலகத்துல உள்ள எல்லா பாவங்களை விட்டும் எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வோம் என்ற உணர்வும் சிந்தனையும் எங்களுக்கு ஏற்படணும். அல்லாஹ்வுடைய பயம், அல்லாஹ்வுடைய சிந்தனை, அல்லாஹ்வுடைய திக்ர், இப்படியாப்பட்ட விஷயத்துல எங்களை உள்ளங்களை ஈடுபடுத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமிக்கு மேல என்னென்ன பயங்கரமான பாவங்களை வச்சிருக்கிறானோ எல்லா பாவங்களை விட்டும் எங்களை பாதுகாத்துக் கொண்டு பக்குவமாக வாழ்ந்து மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் நசீபாக்குவானா.